நெக்ஸ்ட் டைம் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் சிவகாசியிலேருந்து வரேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு வக்ர நிவர்த்தி 2026க்கான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படின்னா, மிதுனத்தில் வக்ரத்தில் இருக்கிற குரு பகவான் மார்ச் 11 அதே இதில் நேரடியாக பயணித்து குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதில் மெயினான சில ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பண வரவையும் அதாவது அவங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்து போகிறாரு. அப்புறம் ரொம்ப ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்புலேயும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் ரொம்ப அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி அந்த கவலையை நிவர்த்தி பண்ணுறாரு. ஏன்னா திருமணத்திற்கு காரகத்துவமான நம்ம குரு பகவானை சொல்லுவோம். அப்படி உள்ள குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன ராசிகளுக்கெல்லாம் நம்மளுக்கு திருமணம் தடையாக இருந்துச்சு, திருமணம் நடக்கலை, ஏதாவது ஒரு வகையில் திருமணம் முடிவு பண்ணுறது மாதிரி சடனாக இருக்கும். சில பேர்த்துக்கெலாம் நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கும், பார்க்குற மாதிரி வந்திருக்கும். என்ன திடீர்னு என்ன ரீசன்னே தெரியல, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எதுக்கு மேரேஜ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்லனா ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க நிறைய ராசிக்காரங்களாம். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உனக்கு அருமையான வாழ்க்கையை நான் தேடித்தரதுக்கு உண்டான பாதையை இப்போ நான் கொடுக்க போகிறேன், இது உள்ள கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி இந்த பாதையை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியை தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக பலன்கள் இப்போ 12 ராசிகளுக்கும் அடுத்தடுத்து பார்ப்போம். பொதுவாகவே இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரப்போகுது, நிதி நிலைமை, பதவி உயர்வு, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களில் ஒரு எழுச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான இருக்குன்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. ரிஷப ராசிக்காரங்க, அதாவது என்ன மாதிரியான வேலைனாலும் சரி, அதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் கோடி ரூபாய் இடத்துக்கு சம்பளம் கொடுத்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போக கொடுத்தா கூட அவங்க வரமாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் ரிஷப ராசியை சொல்லலாம். உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அப்படி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படின்னா தன லாபம் கொஞ்சம் கூட குறையாம உங்களுக்கு மிகுந்த ரொம்ப அதிகமாக தான் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி கிடைக்க போகுது. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, எந்த அளவு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களோ அந்த அளவு நேர்மையாக இருப்பீங்க. வேலையிலையும் அப்படித்தான், எந்த ஒரு தொழிலையுமே அப்படித்தான். ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் சோம்பேறியாக உட்காந்துட்டீங்க, சோம்பேறியாக இருந்துட்டீங்கன்னா உங்களை அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப அலட்சிய போக்கா உங்கள்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு நான் சொல்கிறது அலட்சியம் மட்டும்தான். அந்த அலட்சியத்தால் நிறைய இழந்திருப்பீங்க, நிறைய மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது என்ன, அந்த வாய்ப்பு கையில் கையில் கொடுத்துருப்பாங்க அந்த வாய்ப்பை, அது அந்த அலட்சிய தன்மையினால் மிஸ் ஆகிருக்கும். அதை இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஓட என்ன ஆகும் அப்படின்னா, சரி நீ ஓடி வரி, அவன் உன்னை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய உச்சாணி கம்பில் உன்னை உட்கார வச்சுருந்த மாதிரி கூட்டு போயிடுவாங்க. மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லி இல்லாதவங்களுக்குலாம் இப்போ உள்ள காலகட்டம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உட்காந்துருவாங்க. ஏன்னா குரு பகவான் அவங்கள மிதுனத்திலேருந்து 6, 8, 10 பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு படிப்பில் ரொம்ப ஒரு பெரிய ஆர்வத்தை கொடுக்க போகிறாரு. உயர்கல்வி இல்லை, நான் +2 முடிச்சுட்டேன், என்னால் காலேஜ் படிக்க முடியல, ஆனால் எனக்கு படிக்கணும்னு ஆசை, இல்லை நான் 10th தான் முடிச்சிருக்கேன், எனக்கு +2 கூட படிக்க முடியலன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் முயற்சி பண்ணுங்கள். இந்த அடுத்து பப்ளிக் நடந்து முடிஞ்சதையும் நீங்கள் அடுத்து மறுபடியும் இது போடுவாங்க, அந்த இதுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் பண்ண பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு அமைய போகுது. இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய காலத்தை நீங்கள் வேஸ்ட் ஆகி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப, அதாவது ஒருத்தன் இந்த அளவாட அடி வாங்குவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயெல்லாம் நீங்கள் அடி வாங்கி அவமானப்பட்டெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ உள்ள டைம் நீங்கள் முழிச்சுக்கோங்க, தெளிஞ்சுக்கோங்க. இப்போ உள்ள டயத்தை அப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகுன்னா, அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி தான் போய் யோகமான காலமாக இருக்குது இந்த காலம். ஓகே, சிறுதொழில் இப்போ நீங்கள் சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கடை வச்சுருக்காங்க, ஒரு சின்னதாக ஏதாவது நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்னதாக
ஒரு பூக்கடைனாலும் சரி, இல்லை ஜஸ்ட் ஏதாவது ஒரு வீட்டில் செஞ்சு சின்ன சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இல்லை கால் சாப்பாடு, இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ டவுன் ஆகுற மாதிரியே இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் போட்டதுனாலும் சரி, இல்லை நீங்கள் புதுசாக பண்ண போகிறனாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு சூப்பரான வியாபாரம் ஆகும். இப்போ ஜஸ்ட்டு ஒரு இடத்துல வச்சு ஒரு சின்னதாக தள்ளு வண்டியில் வச்சு போட்டுக்கிருக்கீங்க, இல்லை வீட்டு வாசலே வச்சு நீங்கள் போட்டுக்கிருக்கீங்கன்னா, அதுக்கு நீங்கள் அடுத்து ஒரு கடையை பிடிக்கிற மாதிரியோ, இல்லை ஏதாவது ஒரு கடையை வாடகைக்கு வாங்குற மாதிரியோ, சொந்தமாக அடுத்து பண்ணுறது மாதிரியான ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவீங்க. எடுத்தோடனே எனக்கு மேலே வந்துடும்லாம் ஆசைலாம் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரணும்னு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. அது கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு நிச்சயமாக இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. மன அழுத்தம் உங்களுக்கு குறையும். இதற்கப்புறம் என்ன செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நீங்கள் ஓட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சூப்பராக இருக்கும் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப அருமையான குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலமாக உங்களுக்கு இருக்கும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், இந்த உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு மன சஞ்சலமோ எதுனாலும் இருந்தாலும் சரி, துர்க்கையம்மன் விநாயகர் வழிபாடு, இந்த 2 வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் சரி, அடுத்த கட்டத்துக்கு ஒரு தொழில்னாலும் சரி, வேலைனாலும் சரி, படிப்பு, ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுக்கு நல்லதை நோக்கி தான் போய்கொண்டே இருக்கும். இப்போ நம்ம முழுசாக இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பொது பலன்கள் தான். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்டில் வந்து கேட்குறதுலாம், ஏன் எங்கள் ராசிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, ஆனால் இது நடந்திருக்கு, ஆனால் இது நடக்கலை, இது எங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்கிறது ஓகே தான், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது பொது பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் கேட்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இது பொதுவாக நம்ம சொல்கிறதுனால பொது பலன்களாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.